யாருங்க இந்த வாமிகா கபி? ரீசெண்டா வெளியான டிசி படத்துல சந்திரா அப்படிங்கிற கேரக்டர்ல எல்லாரையும் அசர வச்சவங்க தான். இப்ப இவங்க தான் ரொம்ப வைரலா இருக்காங்க. இந்தி, மலையாளம், தமிழ்னு கலக்கிட்டு இருக்க இவங்களை பத்தி ஒரு 2 நிமிஷத்துல சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. 1993 சண்டிகர்ல பிறந்த பாமிகா சின்ன வயசுலயே நடிக்க தொடங்கிட்டாங்க. இந்தியாஸ் அலி இயக்குன ஜப் வி மெட் அப்படிங்கிற இந்தி படத்துல ரொம்ப சின்ன கேரக்டர்ல நடிச்சவங்க. 2013 16 படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாபி சினிமாவுக்குள்ள போய் முன்னணி ஹீரோயினா வளர்ந்தாங்க. அங்கிருந்து தென்னிந்திய பக்கம் வந்தவங்களுக்கு மலையாளத்துல வெளியான கோதா படம் மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. அதுல மல்யுத்த வீராங்கனையா மிரட்டியிருப்பாங்க. தமிழ்ல செல்வராகவன் அவர்களோட கதையில அமைஞ்ச மாலை நேரத்து மயக்கம் படம் மூலம் அறிமுகமானாங்க. சினிமா மட்டும் இல்லாம ஓடிடி உலகத்திலையும் கெத்து காட்டிட்டு வராங்க. குறிப்பா ஜூப்ளி வெப் சீரிஸ்ல அவர் நடிச்ச நிலஃபர் கேரக்டர் இந்த அளவுல பெரிய பாராட்ட பெற்று தந்திருக்கு. தமிழ்ல அமேசான் பிரைம்ல வந்த மாடர்ன் லவ் தொடர்லயும் ஒரு வித்தியாசமான நடிப்பு கொடுத்திருப்பாங்க. இப்ப லோகேஷ் கனகராஜ், அருண் மாதேஸ்வரன் காம்போல வெளியான டிசி படத்துல சந்திர கேரக்டருக்கு உயிர் கொடுத்து தமிழ் சினிமால தனக்கான ஒரு மிகப்பெரிய இடத்தை அழுத்தமா பறிச்சிருக்காங்க. ஒரே மாதிரி படங்கள் நடிக்காம ஒவ்வொரு மொழியிலையும் வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்ததுதான் வாமிகா கபியோட தனி சிறப்பு. டிசி படத்துல வாமிகா நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம கமெண்ட் பண்ணு. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.